இந்த கேஜி எப்படி மேக் பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் பப்பி ஃபார் சேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கைஸ், நான் விக்னேஷ் பேசுகிறேன், பப்பி ஃபார் சேல் சேனல்லேருந்து. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு கேஜ் மேக் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 4 அலுமினியம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். 4 அலுமினியம் ஃப்ரேம் எடுத்து நிலத்தில் அடிச்சிருக்கோம். இது ஃப்ரேமோட ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு. இப்போ 1 ஃபீட் வந்து கிரவுண்டில் அடிச்சிருக்கோம். இதில் வந்து ஹைட் வந்து 3 ஃபீட் இருக்குது. இப்போ இது லென்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4 ஃபீட்டு. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. இது வந்து என்ன பண்ணலான் இருக்குன்னா, அந்த பச்சை வலை இருக்குது, அதை சுற்றி வந்து அடிக்க போகிறோம். அதை அடிச்சுட்டு அது என்னென்ன ஃப்யூச்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் பச்சை கலர் நெட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பச்சை கலர் வலை சொன்னால அந்த பச்சை கலர் வலை, அப்புறமேட்டு பார்த்தா கட்டு கம்பி வாங்கிட்டு வந்திருக்கோம் இது சுற்றியும் கட்டுறதுக்கு. பச்சை கலர் வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா 14 அடி, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி. Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இப்போ வந்து ஒரு எண்டு வந்து கட்டுக்கம்பி போட்டு கட்டியாச்சு. இதே மாதிரி வந்து 4 எண்டும் கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டு கதவை வச்சுட்டு இதுக்குள்ளே கோழி விட்டுற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ 4 சைடும் எல்லாம் கட்டுக்கம்பியால் டைட் பண்ணியாச்சு. இன்னும் கேட்டு மட்டும் போட்டால் இந்த கேஜ் ஓவர். இப்போ வந்து மேலே அட்டையெல்லாம் எடுத்து கமுத்தியாச்சு, மழை வந்தால் நிலையாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேட்டு போகிறதுக்கும் இது கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைஸில். கேட்டு போகிறதுக்கு தனியாக கட் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தா சுற்றியும் கட்டு கம்பி வச்சு ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஃப்ரேம் போட்டு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வலையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்டு கம்பி வச்சு சுற்றியும் ஃப்ரேம் போட்டிருக்கோம். இப்போ கேஜ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கேஜுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டோம் ஆல்ரெடி. இப்போ கேட்டுக்கு சும்மா சிம்பிளாக ஒரு லாக் போட்டிருக்கோம். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், வெளியே வராது. இப்போ இந்த கேஜிக்கான டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 530 ரூபா செலவாயிருக்கு இந்த கேஜிக்கான டோட்டல் காஸ்ட்.